ஆரம்பிச்சிருச்சு. லெவியத்தானோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் எனக்கு ஒரு ரீல் இன்னைக்கு காலையிலேருந்து சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் எனக்கு இத ஷேர் பண்ணியிருப்பீங்க. கன்டினியூஸா ஒரே ரீல ஃபார்வர்ட் பண்ணிட்டுருந்தீங்க. அந்த ரீல் பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஓர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மீன வந்து நெறைய பேர் லெவியத்தான்னு தப்பா புரிஞ்சுகிட்டு, அது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல பார்த்தாங்க. இது பார்த்தாலே உலகம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்லாம் வந்து நம்பிக்கைகள் இருக்குதுன்னு சொல்லி மீடியால போஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. நம்ம அப்பவே அத ஃபேக்ட் செக் பண்ணோம். ஆக்சுவலா அது ஓர் ஃபிஷ் அப்படின்லாம் பேசினோம். பட் நெறைய பேர் எனக்கு இப்ப என்னன்னு சொல்லி அனுப்புறாங்கன்னா, அது என்னமோ மீன் அது இதுன்னா பாரு, அது சொன்ன மாதிரியே இப்ப உலகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு பாரு. ஒரு சைடு மியான்மர்ல எவ்ளோ பெரிய ஒரு பூகம்பம் வந்திருக்கு பாரு. 100 வருஷம் கழிச்சு உங்க ஊர்ல வந்திருக்குது அப்படின்லாம் சொல்லி நெறைய பேர் எனக்கு ஒரு ரீல காலையிலேருந்து ஒரு 1000 ரீல் எனக்கு வந்திருக்கும். அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வெல் இன்னைக்கு வீடியோல ஹாஸ் இட் பிகன் அப்படிங்கிறது தான் த பிக்கஸ்ட் கொஸ்டினா இருக்குது. ஆரம்பிச்சிருச்சா? லெவியத்தானோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சா? அப்படின்னு சினிமா டயலாக் மாதிரி தான் நெறைய பேர் கேட்குறீங்க. வெல் இன்னைக்கு வீடியோல அதுக்கான பதில தான் பார்க்க போறோம். பிளஸ் நீங்க இந்த மாதிரி அறிகுறிகள், குறிகள் அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சா கூட இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான டாபிக் எது இன்டர்நெட்ல நடந்தாலும் அதோட எக்ஸ்ப்ளைனர் உங்களுக்கு டெய்லி வந்து கரெக்ட்டா அப்போனா தான் யூடியூப் அல்கோரிதம் நான் பேசுறப்ப வந்து சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது என்ன விஷயம்னு. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எப்படி லெவியத்தானோட இத நெறைய பேர் கனெக்ட் பண்றாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியும். பேசிக்கா இன்னைக்கு எனக்கு அனுப்பிச்ச ரீலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரீல்ஸ் அனுப்பிச்சாங்க. இல்ல ஒரு ரீல் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இதுல வந்து ஒருத்தங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. யூஸ் பண்ணிட்டுருக்கப்போ பயங்கரமா நிலநடுக்கம் வந்து மியான்மர்ல வந்ததோட ஃபுட்டேஜ். அது மியான்மர்ல மட்டும் இல்ல. சைனால வந்திருக்குது. இந்தியால அஸ்ஸாம் ஏன் கொல்கட்டா வரைக்கும் கூட வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குது. அந்த நிலநடுக்கத்த. எப்போ ஒரு 1 நாள் 2 நாள் முன்னாடி தான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்டர்நெட்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ! இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே அந்த லெவியத்தான நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. வெல் ஃபர்ஸ்ட் அது லெவியத்தானே கிடையாது. பட் அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் இப்ப என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலா இட் குட் ஹேவ் பீன் வர்ஸ். நம்ம அது ஒரு அறிகுறி உலகத்துல வந்து அழிவு நடக்குதுன்னு யோசிக்கிறோம்ல. பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்ததே இன்னும் வர்ஸ் ஆயிருக்கலாம். ஆனா எப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். சம்ஹவ் லக்கியா நம்மளுக்கு அவ்வளோ வர்ஸ் ஆகல. ஏங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இப்போ நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியான்மர்லயும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. 7.7 வரைக்குமே வந்து ரிக்டர்ல அது பதிவாயிருக்குது. விச் இஸ் அ பிக் நம்பர். ஓகேவா? இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர். இது வந்து நடந்ததுனால இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. 3000க்கும் மேற்பட்டவங்க காயப்பட்டிருக்காங்க. 2000, 3000ங்கிற நம்பர்லாம் வந்து ஹியூஜ் நம்பர். நான் எதுவுமே சொல்லல. பட் இதோட இம்பாக்ட் எங்க வரைக்கும் இருந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா இந்தியால வந்து கொல்கட்டா எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது. நடுவுல பங்களாதேஷ்ங்கிற ஒரு மொத்த கண்ட்ரியே இருக்குது. அதையும் தாண்டி இந்தியாவுக்குள்ள கொல்கட்டாவ வரைக்கும் வந்து ஆஃப்டர் ஷாக் நம்மளால வந்து அத ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குது அந்த இம்பாக்ட்ட. ஓகேவா? இப்போ இது வந்து பரவாயில்லன்னு நான் ஏன் சொல்றேங்கிறதுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், மியான்மர் வந்து இந்த நடுக்கம் ஏற்பட்டிருக்குல்ல, இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டெக்டானிக் பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய இடம். பல வருஷமா ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகி இங்க நிலநடுக்கம் வருங்கிறது இது முதல் முறை கிடையாது. ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரியே 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்குது. 100ங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பரா இருக்குமே தவிர, பட் உலகத்தோட வரலாறுல பார்த்தீங்கன்னா, 100ங்கிறது ஒரு ரொம்ப சின்ன நம்பர். 100ங்கிறது ஒரு மனிதனோட வாழ்நாள் காலகட்டம். அது ஒரு மேட்டரே கிடையாது எர்த்துக்கு. ரொம்ப சின்ன காலகட்டம். ஸோ விச் மீன்ஸ் அங்க ஆஃபனா வந்து அது வந்து ஒரு நிலநடுக்கத்துக்கு உகந்த ஒரு இடம். ஓகேவா? அந்த இடத்துல இதுவே கொஞ்சம் ஸ்லிப் ஆயி அது எபிசென்டர்ன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல மையப்புள்ளின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த எபிசென்டர் வந்து ஒரு பார்டர் சைடு இருக்கிறதுனால பெருசா அங்க மக்கள் வாழாத பகுதி கம்பேரேட்டிவ்லி. ஒருவேளை அது வந்து இப்ப சென்னை மாதிரி, இல்ல கொல்கட்டா மாதிரி, இல்ல மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி ஏதாவது சிட்டி அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மியான்மர்லயே அவங்களோட மெயின் சிட்டில எங்கேயாவது வந்திருந்தா, இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஹைட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்க 7.7 இல்ல 7 ரிக்டர் ஸ்கேல்ல 2010ல வந்து ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. அப்பவே பார்த்தீங்கன்னா 10,000 பேர் கிட்ட இறந்து போனாங்க. இந்த தடவ அத்தனை பேர் இறந்து போகாம அந்த நம்பர் கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நடந்த இடம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மையப்புள்ளி வந்து சிட்டி மாதிரி ஒரு இடத்துக்கு கீழ இல்ல. அது வந்து கொஞ்சம் ஆட்கள் இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து அந்த மையப்புள்ளி இருந்திருக்குது. அதோட இம்பாக்ட் தான் இத்தனை பேர இறந்து போக வச்சிருக்குது, காயப்பட வச்சிருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளே பார்த்தோம். ஈரான்ல வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அத பத்தி நம்மளே பேசியிருக்கோம். 5 தான் அத ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆனா இறந்தவங்களோட எண்ணிக்கை ஆயிரக்கணக்குல எவ்வளவோ போயிருந்துச்சு. அகைன் பிகாஸ் அது சிட்டிக்குள்ள இருந்துச்சுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தடவ 7 வந்தாலும் அது சிட்டிக்கு கீழ வரலங்கிறது நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் வர்றது ராத்திரி நேரத்துல வந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை. ஈரான்ல வந்தது ராத்திரி நேரத்துல வேற வந்துச்சு. ஸோ ராத்திரி நேரத்துல எர்த்
ஆடுது அப்படிங்கிறது மக்கள் ரியலைஸே பண்ணாம தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது பகல் நேரத்தில நல்ல சூரியன் தலைக்கு மேல இருக்கிறப்ப எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இருக்கிறதுனால, ஈஸியா எல்லார்னாலயும் வெளிய ஓடி வர முடிஞ்சிருக்குது. அதுலேருந்து தப்பிக்க முடிஞ்சிருக்குது. இறந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஹெவியா கம்மியாயிருக்குது. நிலநடுக்கம் ராத்திரி நேரத்தில வந்தா நம்பர்ஸ் வந்து பயங்கர மல்டிட்யூட்ஸா போயிருக்கும். ஓகேவா? இட் குட் ஹேவ் பீன் வே வொர்ஸ். பட் அது நடக்கலங்கிறது எஸ் இட் இஸ் அ பேட் திங். பட் அதில ரொம்ப வொர்ஸா இருந்திருக்கலாம். அவ்வளோ வொர்ஸ் ஆகலங்கிறது இது பகல் நேரத்தில வந்திருக்குது. மக்கள் இல்லாத பகுதியில எபிசென்டர் இருந்திருக்குது. அண்ட் 7.7 இருந்தாலும் அது வந்து இந்த 2 காரணங்கள்னால நம்பர்ஸா வந்து கம்மியா இருக்குது. கம்பேர் டூ வாட் இட் குட் ஹேவ் ஆக்சுவலி பீன் இன் அ கிரவுடட் சிட்டி. ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் ரீஜன்ங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து சைனா சைடு வந்து இம்பாக்ட்ட தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபுல் எர்த்குவேக் வந்து சைனாக்குள்ள ஃபீல் பண்ணல. அதனால சைனால வந்து ஆல்மோஸ்ட் யாருமே இறந்து போகலன்னு சொல்லிட்டு அவங்க கவர்ன்மெண்ட் சொல்றாங்க. 1, 2 பேர் இறந்து போனாலும் அவங்க கவர்ன்மெண்ட் அப்படி தான் சொல்ல வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அது ஒரு பெரிய நம்பர் இல்லங்கிறது சைனா சைட்லேருந்து நம்மளுக்கு தெளிவா தெரியுது. இதெல்லாம் போக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா வரைக்கும் ஆஃப்டர் ஷாக்கை ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் கொல்கட்டால இங்கே இந்தியா சைட்லாம் வந்து எந்த உயிரிழப்புகளும் ஏற்படலை. அது ஒரு ஸ்லைட் இதாக முடிஞ்சிருக்குது. இதை ஏன் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக இட் குட் ஹேவ் பீன் வேவர்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேனால், நம்ம இப்போ உடனே என்ன யோசிக்க தோணுது பார்த்தீங்களா? இது ஒரு பயஸ் அப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு கூட்டத்தில் ரெட் சட்டை போட்டவன், இப்போ நீங்களே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்கள் முன்னாடி வந்து ரெட் கலரை பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் உடனே உங்களை சுற்றி ரெட் கலரை தேடுவீங்க. நீங்கள் சும்மா தேடி பாருங்களேன். உங்களை சுற்றி ஒரு உங்கள் ரூமில் எங்கெங்கே ரெட் கலர் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ஐடியா கிடைக்குது. கரெக்டாக? இப்போ நான் அடுத்து உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க, லைட் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க, இல்லை சுற்றி பார்த்துருப்பீங்க எங்கே ரெட் கலர் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒரு செகண்ட் பார்த்துட்டீங்களா? ஓகே. இப்போ எங்கெங்கே ப்ளூ கலர் இருக்குது? இப்போ நீங்கள் மறுபடியும் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ரெட் கலரை கேட்டப்போ ரெட் கலரை மட்டும் தான் நீங்கள் தேடுவீங்க. ரெட் கலர் மட்டும் தான் நம்ம கண்ணு நோட்டீஸ் பண்ணும். ப்ளூ கலர் எங்கே இருக்குன்னு நம்ம கவனிக்க விட்டுருவோம். இப்போ மறுபடியும் கேட்டதுக்கப்புறம் தான் ப்ளூ கலர் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறதே நம்ம செக் பண்ணும். இருக்கா இல்லையாங்கிறதே கூட நம்ம கவனிக்க மாட்டோம். அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த லெவியத்தான் வந்து பயங்கர வைரலான விஷயம் ஆயிடுச்சு. நம்ம சோஷியல் மீடியாவில் இருந்து தான் நம்ம அதை அட்ரஸ் பண்ணோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்களுக்கு மெக்சிகோ கிட்ட வந்து ஒரு மீன், ஓகேவா? இது வந்து ரொம்ப ஆழ்கடலில் வாழக்கூடிய ஒரு மீன். ஒரு ஓர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் வந்து கரைப்பகுதிக்கு வந்திருக்குது. விச் இஸ் அ வெரி ரேர் சைட்டிங். அதை நான் இல்லைனே சொல்லலை, ரொம்ப ரேரான சைட்டிங் தான். ஆனால் நம்ம ஊரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீனவர்கள் வந்து அதை ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் அதையும் பார்த்தேன். பட் இட்ஸ் அ ரேர் சைட்டிங். ஓகேவா? அவங்களே வந்து அந்த வீடியோவில் இது என்ன மீனுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு மீனவனே அது என்ன மீனுன்னு கேட்குற அளவுக்கு தான் ஒரு ரேரான விஷயமா இருந்திருக்குது. ஆனால் அதோட நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் இந்த ஓர் ஃபிஷ் அப்படிங்கிறது மேலே வந்துருச்சுனால் இது வந்து உலகத்தோட அழிவை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மளோட ஜூஸோட கான்செப்ட் படி அதிலிருந்து லெவியத்தான்ங்கிற ஒரு கான்செப்ட், அந்த மீனை பார்க்கறதுக்கு கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன், லெவியத்தானோட கதையும் அதான கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மீன்கிறதுனால அதோட கம்பேர் பண்ணி அது உலகத்தோட அழிவை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடல்ட்டாக இன்றைக்கி எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் ஒரு மேட்டராக நான் தாண்டி போயிடுவேன். பட் எனக்கே ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் 2012, ஓகேவா? ஸோ அப்போ வந்து உலகம் அழியுதுன்னு சொல்கிறப்போ நான் ஆக்சுவலாக ஒருவேளை உண்மையிலே உலகம் அழிஞ்சிருமான்னு நான் வந்து எதிர்பார்த்தேன். ஓகேவா? அது ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் எப்போவும் அந்த படம் வந்துச்சு, உலகம் அழிய போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு நான் 2012 வரப்போ ரொம்ப எதிர்பார்த்தேன், உலகம் அழிய போகுது, நம்ம அசைன்மெண்ட்லாம் பண்ண வேணான்னு. பட் ஆக்சுவலாக அப்படிலாம் எதுவும் நடக்கலை. நம்மளுக்கு அப்போ ஒரு பயம்லாம் கூட வரும். ஓகேவா? ஸோ அதை நம்ம எவ்வளோ நம்புகிறோங்கிறது, வெகுஜன மக்கள் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கலாம், நம்புறவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட வீடியோவோட பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவலைப்பட வேணாம், வந்தது முதல்ல லெவியத்தான் கிடையாது. ஓகேவா? அது ஒரு ஓர் ஃபிஷ். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த விஷயம் அதோட வெளிப்பாடு கிடையாது. அதோட வெளிப்பாடாக இருந்திருந்தால் அப்படியே உலகமே இடிஞ்சு போகிற ஒரு நிலைமைக்கு போயிருக்கணும்ல. அப்படிலாம் நடக்கல. அது ஒரு உலகத்தில் அதிகமாக எர்த்குவேக் வரக்கூடிய இடத்துல வந்த ஒரு நிலநடுக்கம் தான். அதுவுமே இட் குட் ஹேவ் பீன் வே வொர்ஸ். அதெல்லாம் இல்லாமல் பகல் நேரத்தில் நல்லா வந்து மக்கள் இல்லாத ஒரு பகுதிக்கு வந்து இன்னவே அது வந்து இட் இஸ் ராங். பட் அந்த ராங்குள்ளே வாட் குட் ஹேவ் பீன் பெட்டருங்கிறது தான் நடந்திருக்குது. இட் குட் ஹேவ் பீன் வே வர்ஸ்ங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்ம இந்த அடிக்கடி இந்த நம்பிக்கைகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கை நம்மளை பூஸ்ட் பண்ணும், மூட நம்பிக்கை நம்மளை நெகட்டிவாக தள்ளி விடும். அதுக்குள்ளே போய் விழ வேணாம். நான் மறுபடியும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேரோ 4 லட்சம் பேரோ காலையில் போட்டதுக்கு சாயங்காலம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர் இது வந்து வேர்ல்டு லெவலில் போச்சு, உலகம் அழிய போகுதுன்னு நம்பிட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து கிளாரிஃபிகேஷன். உலகம் அழிய போகிறது கிடையாது. நாளைக்கு அதே மாதிரி சூரியன் உதிக்க போகுது, நம்மளோட வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்க போகுது. இன்ஃபேக்ட் நாளைக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் இறந்து போய் அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான வருஷம் கழிச்சு கூட இந்த உலகம் எப்பவும் போல் சுற்றிக்கிட்டே இருக்கும், வாழ்க்கை எப்பவும் போல் போயிட்டுருக்கும், நம்ம இருந்த சூடு கூட இல்லாமல் போயிடும். ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறது ஒரே விஷயம், இன்றைக்கி நம்மளோட நேரம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. உலகம் எந்த விதத்துலையும் நம்மளை விட்டுட்டு போக போகிறது கிடையாது, நம்ம உலகத்தை விட்டு போக போகிறது கிடையாது. அது ஒரு நாள் வரும், அது இப்போ கிடையாது. நாட் பிகாஸ் ஆஃப் லெவியத்தான்,
இந்த மாதிரி எதுவும் நடக்க போகிறதில்லங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த 2000ங்கிற நம்பரே வந்து ஆக்சுவலாக அதிகமான நம்பருங்க. இன்னவே பிகாஸ் இதை விட கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். சைனாவில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன் மியான்மரில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸ் பழைய பில்டிங்கிறாங்க. இன்றைக்கி கட்டப்படக்கூடிய நிறைய பில்டிங்ஸ் வந்து நடுக்கத்துக்கு ரெடியாகவே கட்டிடுறாங்க. அந்த மாதிரி வந்தால் கூட இடியாத மாதிரி. சைனா சைடு நிறைய அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதனால உயிரிழப்பு ஏற்படலை. எதாக நடந்தாலும் இயற்கை எவ்வளோ மோசமாக போனாலும் மனிதனால் அதை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வளர்த்து வச்சுருக்கான் அண்ட் பண்ணிகிட்ருக்கான். அதுதான் யதார்த்தம். எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் மனுஷன் வந்து 50,000 வருஷமாக சால்வ் பண்ணி அது மாரி வந்துட்டுருக்கான். இன்றைக்கி சைனாவில் இருக்கிற டெக்னாலஜி ஆஃப் பில்டிங்ஸ் வந்து நாளைக்கு மியான்மருக்கு வர்றப்போ அங்கே உயிரிழப்புகள் இன்னும் கம்மியாகும். எவ்வளோ தடை இருந்தாலும் அதை தாண்டி போக முடியுங்கிறதுக்கு அங்கேயே 2 எக்ஸாம்பிள் இருக்குது. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். யார் எஸ்பெஷலி இந்த லெவியாத்தான் வந்துருச்சு உலகம் அழிய போகுதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட அனுப்பிச்சு, மச்சான் ஒழுங்காக எக்ஸாமுக்கு படி, ஒழுங்காக வாழ்க்கையை பாரு, ஏன்னா உலகம் அழிய போகிறது கிடையாது. நம்ம தான் ஒரு காலகட்டத்தில் அழிவோம். அதுக்கு முன்னாடி நல்லா வாழலாங்கிறத சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், cheers MGs. அண்ட் எஸ், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். வேறு என்ன பேசணுங்கிறதையும் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக அங்கே வந்து ஷேர் பண்ண முடியும். பாய், cheers MGs.